ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் அடுத்த தலைமுறை ஜெபத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். உங்களில் அநேகர் இந்த ஜெபத்திற்கு உற்சாகமாய் ஒவ்வொரு வாரமும் வந்து பங்கெடுக்கிறீர்கள். உங்களுடைய பெயர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிறீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். நம்முடைய தேசத்திலும் பெரிய மாற்றங்கள் வரும். இந்த நாளின் இந்த அடுத்த தலைமுறை ஜெபத்திற்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, மகிமையின் தேவனே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபம் எங்களுடைய அடுத்த சந்ததியிலே, அடுத்த தலைமுறையிலே மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நம்பிக்கையோடு ஒவ்வொரு வாரமும் உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த ஜெப நாளிலே கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மூடிக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் பதில் தருவீராக ராஜா. ஜெப நேரம் முழுவதையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இரட்சகரும் மீட்பெருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையை ஒருபோதும் அவமாக்க மாட்டார். ஆகவே இந்த நாளின் ஜெபத்தை கூட நாம் நம்பிக்கையோடு துவங்க போகிறோம். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஜெப நேரத்தை துவங்கலாம். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது கர்த்தரை துதிக்க போகிறோம். எத்தனை பேர் துதிக்க ஆயத்தமா இருக்கிறேன்? இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற நம் தேவாதி தேவனை உயர்த்துவோமா? கடந்த நாட்கள் முழுதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன், குறைவின்றி நடத்தின தேவனுக்கு நன்றி உள்ளத்தோடு தேங்க்யூ லார்ட். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். இல்ல மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். இல்ல மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். இல்ல மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேராபடியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேராபடியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவனமேசுவை
பணிந்தே தொழுகுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனே, உம்மை நாங்கள் மகிழ்ச்சியோடு தொழுவதற்கு எங்களுக்கு கொடுத்த இந்த தொழுகையின் நேரத்திற்காய் உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், உன்னதமானவர், உயர்ந்தவர், கிரியை செய்கிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. உங்களுக்கு நன்றியும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இப்பொழுது இந்த ஜெப நேரத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய ஆவியையும் தேவன் உயிர்ப்பிக்கும் ஜெபிக்கிறையா. ஒருவர் கூட சோர்ந்து போகக்கூடாது, ஒருவர் கூட தளர்ந்து போகக்கூடாது. எல்லாருடைய இருதயங்களும் உடைய அன்பினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எல்லா இருதயங்களும் உடைய அனலினால் அனல் மூட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு உள்ளத்தையும் உடைய அக்கினினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற இந்த ஜெபங்கள் ஒரு யுத்த ஜெபமா இருக்கிறபடினாலே எல்லாரும் ஆண்டவரை பாரம் கொண்டு ஜெபிப்பதற்கு கர்த்தாவே நீர் உதவி செய்ய போகிறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திர ராஜா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு சிறிய வேத பகுதியை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 115 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 115 9 14 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. அற்புதமான ஒரு சங்கீதம், ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். ஜெபத்தை துவங்கும் பொழுதே சங்கீதக்காரன் எப்படி துவங்குகிறார்? முதல் வசனத்தை படியுங்கள். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். சங்கீதக்காரன் சங்கீதத்தை துவங்கும் பொழுது சொல்கிறார், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. இன்னைக்கு நாம் கூட அப்படித்தான் ஜெபிக்க போறோம். எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபையின், உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். ஆண்டவரே, உங்களுக்கு மகிமை உண்டாகும்படி நீர் உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும்படி எங்கள் ஜெபத்தை கேளு. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொட வேண்டும் என்றும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஏன் கேட்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனால் இந்த பூமியிலே உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறது. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு விசேஷமாய் நம்முடைய எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் ஏவப்படுகிறேன். ஆகவே நாம் முதலாவது ஜெபத்தை என்ன ஏறெடுக்கிறோம்? எங்களுக்கு அல்ல கர்த்தாவே. எதற்காக சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறார்? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. அப்படி என்றால் புறஜாதி மக்கள் தேவ ஜனங்களை பார்த்து இவர்களுடைய தேவன் எங்கே, இவர்கள் தேவன் உயிரோடு இருந்திருந்தால் இவர்களை இப்படியெல்லாம் விடுவாரா என்று கேட்கிறார். உங்க வாழ்க்கையில் அப்படித்தானே நடக்குது. சுற்றிலும் உள்ள புறஜாதிகள் உங்களை பார்த்து உன் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறாயே, அவர் உயிரோடு இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று கேட்கிறார்களே. இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களில் தேவ நாமம் மகிமைப்படாதபடிக்கு நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் என்ன கேட்க போகிறீர்கள்? எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். புற ஜாதிகள் நடுவே எங்களை நிந்தையாக வைக்காதிரும். நிந்தையை புரட்டி போட்டு
கில்காலின் அனுபவத்தை தருகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிந்தைகளையும் புரட்டப் போகிறார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த நேரத்திற்காக நன்றி ராஜா. நீங்கள் ஆயத்தப்படுத்தினீங்களேப்பா, வாலிபர்களுக்காக ஆயத்தப்படுத்தின ஆண்டவரே, சந்ததிகளுக்கு ஆயத்தப்படுத்தின அப்பா இந்த ஜெபங்களை அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களை குடும்பமாய் இந்த வேளையில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, நாங்கள் வாசித்த வசனத்தின்படி அது எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் ராஜா. உம்முடைய நாமத்திற்கு ஆண்டவரே மகிமை உண்டாக ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே எல்லா நிந்தைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா ஆண்டவரே அப்பா மன தாழ்மையான சூழ்நிலைகள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. புறவினத்தார் மத்தியில ஒவ்வொரு குடும்பங்களையும் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சாட்சியுள்ள ஜீவியம் ஆண்டவரே எப்பா குடும்பத்தினர் ஒவ்வொருவர் மேலையும் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆண்டவரே கிருபையாய் இறங்கி குடும்பங்கள் மேல் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவரே ஒரு ஜெப எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா வேதத்தை வாசிக்கிற எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. நேர் வழியாய் நடக்கிற எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பக்கத்தில் இருக்கிற எல்லா புறவினத்தாரும் கண்டு இவர்களை போல நேராய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா உணர்ந்து பக்கம் திரும்புகிற அந்த அனுபவங்கள்லாம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அது உம்முடைய நாமம் மாத்திரம் அப்பா மகிமைப்பட ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாட்களில எழுப்புதல் அடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உண்மையின்படியும் நீதியின்படியும் உமக்கு பிரியமான ஆண்டவரே குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே இந்த வேளையில ஆசீர்வதிக்கப்படுவதாக உம் சித்தம் செய்து நடக்கிற குடும்பமாய் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய சித்தம் செய்கிற குடும்பத்தை பார்க்கிற ஆண்டவரே அக்கம் பக்கத்தினர் பார்க்கிற உலக மக்கள் ஆண்டவரே அப்பா இவர்கள் கிறிஸ்து உடையவர்களா என்று சொல்லி உம் பக்கம் திரும்புகிற ஆண்டவரே அந்த உன்னத அனுபவம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக அப்பா உமக்கு நேராய் நிற்க முடியாதபடிக்கு இருக்கிற ஆண்டவரே எல்லா பின்மாற்ற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஒரு கில்காலின் அனுபவம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவரே உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா பூத்து குலுங்குகிற கூடாரமாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி ஆண்டவரே மன்றாடுகிற கூடாரமாய் ஒவ்வொரு கூடாரமும் ஜெப கூடாரமாய் ஆண்டவரே மாற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா சாட்சியினாலும் ஆண்டவரே சாட்சியுள்ள ஜீவியத்தினாலும் ஆண்டவரே அப்பா உம்மை பின்பற்றுகிற ஜீவியத்தினாலும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீர் எங்களுக்கு அல்ல தகப்பனே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைக்கென்று அப்பா நீர் ஆண்டவரே உயர்ந்திருக்கணும் ராஜா. நாங்கள் ஆண்டவரே அப்பா சிறுக வேண்டும் தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட மேன்மையை அப்பா உமக்கு உண்டாவதாக என்று ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்க நாமத்திற்கே மகிமை வரும்படி நீங்க பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே அடுத்ததாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் கேட்கிறார்கள். சங்கீதக்காரன் அதற்கு பதில் எழுதுகிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவை யாவையும் செய்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். இன்னைக்கு ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். மற்றவங்க எல்லாம் உன் தேவன் எங்கே எங்கே என்று உங்களை கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அப்படின்னா இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? அவருடைய குமாரன் பூமிக்கு வந்தார், அவர் மனிதனாய் பிறந்தார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இதுதான் உங்கள் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் இழக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு அறிக்கை. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அங்கிருந்து என்ன செய்கிறாராம்? தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறாராம். இன்னைக்கு ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு அல்ல என்று சொல்லி ஜெபித்தோமே,
இப்பொழுது என்ன ஜெபிக்க போகிறோம் தெரியுமா? எங்கள் சித்தம் அல்ல ஆண்டவரே, எங்கள் சித்தம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவனாகி உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேறும். ரட்சகர் இயேசு அப்படித்தான் ஜெபித்தார். கெத்செமனேல போய், பிதாவே என் சித்தம் அல்ல பிதாவே, உம்முடைய சித்தமாக கடவுள் என்று சொன்னார் அல்லவா? இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நடக்க போகிறது. பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்க போகிறது. கர்த்தர் தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்யும்படி பிள்ளைகளின் உள்ளத்தை தூண்ட போகிறார். வாழ்க்கை துணையின் உள்ளத்தை தூண்ட போகிறார். உடன் பிறந்தவர்கள் பெற்றோருடைய உள்ளத்தை தூண்ட போகிறார். சொல்லுங்கள் என்னோடு, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவற்றையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. வாட் a great hope we have in Christ. நம்பிக்கையோடு ஜெபிக்க போகிறோம். அவர் சித்தம் உங்கள் குடும்பத்தில், நம் குடும்பத்தில் நிறைவேற ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான எல்லாம் செய்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நீர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன் அப்பா, ஒருவரும் சரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிறவர். ஆண்டவரே, ஆண்டவர், நீர் தமக்கு சித்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் அல்லவா ராஜா. ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. தேவ சித்தம் வெளிப்படுத்துங்கப்பா. உம்முடைய சித்தத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்கப்பா. உம்முடைய சித்தம் தெரியாமல் திக்கி தவிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது, தகப்பனே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஓடி பார்க்கிறோம். தகப்பனே, உம்முடைய சித்தம் என்னது என்பதை ஒவ்வொருவருக்கும் நீ காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் சித்தம் ஆண்டவரே இந்த பூமியில செய்யப்படத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த பிள்ளைகள் தகப்பனே உம்முடைய சித்தத்துக்காய் காத்திருக்கிறார்கள் ராஜா, இப்போதே இயேசுவின் நாமத்தினாலே அந்த சித்தம் செய்யப்படுவதாக ராஜா. பரலோகத்திலே நீர் விரும்புகிற அந்த தேவ சித்தம் ஆண்டவரே இவர்கள் மத்தியில ஆண்டவரே இந்த பூமியில வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பீராக ராஜா. முடிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்ய முடியாதபடி உலகத்தால் ஆண்டவரே கரைப்படாதபடி கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை மூடி மறைப்பீராக, ரத்தத்தால மூடி மறைப்பீராக ராஜா. உம்முடைய சித்தம் செய்யப்படாதபடி பிசாசு கொண்டு வருகிற எல்லா சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே இன்றைக்கு உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் எந்த நுகங்கள் பிணைக்கப்படக்கூடாது அப்பா. உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் அந்நிய நுகங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்நிய வல்லமைகள் எல்லாம் முறிந்து விழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பா. இந்த உலக சித்தம் வரக்கூடாது. எந்த நிலைமையிலும் சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்காதபடி பரலோகத்தின் தேவன் உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வயிற்றில வைப்பீராக ராஜா. இருதயத்துல வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இன்ன சித்தத்தின்படி வணைந்திருக்கிறீரோ அந்த சித்தத்தின்படி நான் வணைந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்வார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்கள். உங்க குடும்பங்களிலே எந்தெந்த பகுதிகளில் தேவ சித்தம் நடக்க வேண்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். என் கணவருடைய வாழ்க்கையில உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. என் கணவர் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. அவருடைய வேலையிலே உம்முடைய சித்தம் நடக்கட்டும், அவருடைய தீர்மானங்களில் உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய சித்தம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். செய்கிற ஊழியத்தில் உம்முடைய சித்தம் நடக்கட்டும்.
ஒவ்வொரு மனைவிக்காய் ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு மனைவியுடைய வாழ்க்கையில் உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அன்றாடம் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் ஆண்டவரே குடும்பத்தை நடத்துவதிலும் தேவ சித்தத்தை நடத்துகிற ஸ்திரீகளாய் ஒவ்வொரு ஸ்திரீயும் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. தங்கள் பிள்ளைகளுக்காக தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஸ்திரீகளாய் இவர்களை மாற்றுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய சித்தப்படியே செய்வதற்கு விருப்பமுள்ள ஸ்திரீகளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்றப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உங்க சித்தத்தை செய்யட்டும். அதிகாலையில் எழும்பி உங்க சித்தத்தை செய்யட்டும். ஒரு நாளெல்லாம் உங்க சித்தத்தை செய்யட்டும். இரவு நேரங்களில் உங்களுடைய சித்தத்தை செய்யட்டும். உங்களுடைய வேதத்தை தியானிக்கட்டும். உம்மோடு கூட ஜெபம் செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாத நண்பர்களை விட்டு விலகி வாழ உதவி செய்யுங்க. உமக்கு சித்தமான நண்பர்களோடு மட்டும் இணைந்து கொள்ள உதவி செய்யுங்க. உமக்கு சித்தமில்லாத கோர்ஸ்ல ஜாயின் பண்ண கூடாது. உமக்கு சித்தமில்லாத மேற்படிப்பை தொடரக்கூடாது. சித்தமில்லாத வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளக்கூடாது. சித்தமில்லாத வேலையில சேரவே கூடாது. சித்தமில்லாத நாடுகளுக்கு கடந்து செல்லக்கூடாது. சித்தமில்லாத பட்டணங்களில் செட்டில் ஆகக்கூடாது ஆண்டவரே. சித்தமில்லாத ஒரு காரியத்தையும் எங்க பிள்ளைங்க செய்யக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு வேலி அடைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓசியாவிலே வாசிக்கிறோமே, அவளை சுற்றி முள்ளுகளால் வேலி அடைப்பேன் என்று. even though it is hard ஆண்டவரே, நீங்க அத ஆண்டவரே வேலி அடைத்து எங்கள் பிள்ளைகளுடைய பாதைகளை மறைக்கும்படியா ஜெபிக்கிறையா. சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை கூட எங்க பிள்ளைங்க சூஸ் பண்ண கூடாது ஆண்டவரே. எங்க குடும்பத்துல யாருமே சூஸ் பண்ண கூடாது. கர்த்தர் அப்படி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரையா. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க தயவுள்ள சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹalleluya. We bless your holy name. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க. We bless your holy name. We bless your holy name. We bless your holy name. Hallelujah. உங்க சித்தம் நடக்கட்டும். உங்க சித்தம் நடக்கட்டும். நாங்க ஜெபம் பண்றோம், உங்க சித்தம் நடக்கட்டும்பா. எங்களால முடியல ஆண்டவரே. எங்களால உங்க சித்தத்தை சொல்லித்தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அந்த பாதையில நடத்த எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. நாங்க பலவந்தம் பண்ணினாலும் கூட பிள்ளைகள் மீறி நடக்கிறார்கள். ஆண்டவர் இறங்குவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் இறங்குவீராக. ராஜாதி ராஜா இறங்குவீராக. எங்கள் குடும்பத்தின் மேல் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஒரு பாடலை பாடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்று நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர். தாழ்வில் கிடந்த உன்னை, தாழ்வில் கிடந்த உன்னை தயவால் மீட்டியவர். தயவால் மீட்டியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமாண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கும்போது நாங்க எதற்கும் கலங்க தேவையில்லை. சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆக கடவுது என்று ஜெபித்த உங்க வாழ்க்கையில மற்ற சித்தம் நடக்காது. மனுஷ சித்தம் நடக்காது. பிசாசின் சித்தம் நடக்காது. தேவனுடைய தயவுள்ள சித்தம் நடக்கும்.
கவலைப்படாதிருங்கள். ஹalleluya. இந்த சங்கீதத்திலே இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். வசனம் 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்களேன். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறாராம், அவர் ஆசீர்வதிப்பார். யாரையெல்லாம் நினைத்திருக்கிறார்? கர்த்தருக்கு பயந்து பயந்து வாழுகிறீர்களே, கர்த்தருக்கு பயந்து பயந்து ஜெபிக்கிறீர்களே, கர்த்தருக்கு பயந்து பயந்து ஊழியம் செய்கிறீர்களே, பயந்து பயந்து அவருக்கு கொடுக்கிறீர்களே, உங்களை மறப்பாரா? ஆண்டவர் மறக்கவே மாட்டார். உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிப்பாராம்? பெரியோரையும் சிறியோரையும். உங்க வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைகளை கூட ஆண்டவர் மறக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அந்த சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நாம் அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளைகள் வளர்கிற காலங்கள், அவருடைய சூழ்நிலைமைகள், அவருடைய படிப்புகள், அவருடைய பாதுகாப்பு, இவைகள் எல்லாவற்றுக்காய் ஜெபிக்க போறோம். இது நம்ம பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற குழந்தைகள், பாலகர்கள், சிறியவர்கள், ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், எவ்வளோ ஒரு இன்னசென்ட் சில்ட்ரன். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அவருடைய இருதயம் கரப்டட் ஹார்ட்டாக மாறிவிடுகிறது. உலகம் அவர்களை கெடுக்கிறது, பாவம் கெடுக்கிறது, பிசாசு கெடுக்கிறது. ஆகவே சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய மனமாற்றத்தையும் பெரிய ரட்சிப்பையும் சிறு பிள்ளைகள் மத்தியிலே கொடுக்க போகிறார். என் கரத்தை சிறுவர் மேல் மீண்டும் வைப்பேன் என்று சொன்னார் அல்லவா, அந்த ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். God will do. நீங்க நினைக்கலாம், என் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இல்லையே. இல்லை, உங்க வீட்டில் இன்னைக்கு இல்லை, ஆனால் உலகத்தில் எவ்வளோ சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்க பிள்ளைகளுக்கு நாளைக்கு சிறு பிள்ளைகள் பிறப்பார்கள். ஆகவே இப்போ இல்லைன்னா கூட வரப்போகிற சந்ததிக்காக நாம் ஜெபிக்க போறோம். லெட்ஸ் ப்ரே டுகெதர். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த வேளையிலப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தையின் படியாக அப்பா இன்னைக்கு உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இயேசு ராஜா அப்பா, சிறு பிள்ளைகள் இடத்துக்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள் சொன்னீங்களே. சிறு பிள்ளைகளை போல மாறாவிடில் பரலோகம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே அப்பா. கர்த்தாவே, சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள் தெய்வமே. அப்பா அந்த வேளையிலப்பா சந்ததிகளை எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கருவுல இருக்கிற பிள்ளைகளில் இருந்து கர்த்தாவே வயது வந்த பிள்ளைகள் வர ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த இணைப்புல இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உலகம் முழுவதும் உள்ள எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளை அப்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஊழியத்தின் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில உடைய பிரசன்னம் எங்க பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஐயா. சிறு வயதிலிருந்து கருவிலிருந்து ஆவியானவர் நீங்க ஆட்கொள்ளும்படியாய் அப்பா, நீங்க பிள்ளைகள் மேல உங்க கரத்தை வைங்க கேட்கிறோம்ப்பா. ஏசையா, திரு வயதிலிருந்து பிள்ளைகள் உங்க ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் வளர வேண்டும் ஐயா. நீர் வளர்ந்தது போல மனுஷ தேவ தயவுல எங்கள் பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளரட்டும் என்று நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம்ப்பா. வாஞ்சித்து கேட்கிறோம் தகப்பனே. சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும் ஐயா. அப்பா, சிறு வயதிலிருந்து உம்மை நேசிக்கிற ஒரு நேசத்தை எங்க பிள்ளைகள் மேல போடுங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, பிள்ளைகளை போதித்து நடத்துங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் மேல கர்த்தாவே உங்களுடைய கர்த்தாவே கிருபையை ஊத்துங்க ஜெபிக்கிறோம். பொல்லாத உலகத்துல பிள்ளைகள் அப்பா எங்க சென்றாலும் கர்த்தாவே, ஸ்கூல்ல எங்க பிள்ளைகள் போகிறார்களோ வருகிறார்களோ, இந்த நாட்கள்ல பிள்ளைகள் மேல கர்த்தாவே பொல்லாத சத்ருவானவன் பயங்கரமான காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. சிறு பிள்ளைகளில் இருந்து பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அப்பா கடத்தப்படுகிறார்களே, செக்ஷுவல் அபியூஸ்மென்ட்ல கடந்து செல்கிறார்களே. எங்கெல்லாமோ கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே வேலைக்காய் அடிமைக்காய் சிறு வயதிலே விற்கப்படுகிறதை கேள்விப்படுகிறோமே. கர்த்தாவே, சிறு பிள்ளைகளை நரபலி கொடுத்து விடுகிறார்களே ஐயா தகப்பனே. சிறு பிள்ளைகள் மேல இன்னைக்கு உங்க கிருபை இறங்கணும் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மேல உங்க இறக்கம் வேணும் ஜெபிக்கிறோம். உம்மை அறிந்து அறியாத குடும்பங்களில் உள்ள எல்லா சந்ததிகளையும் உருவாக்கின தேவன், படைத்த தகப்பன் நீங்கப்பா. நீங்க இந்த நாளில சந்ததிகளை எல்லாம் உமக்கு நேரா நீ திருப்பணும் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில்
குடும்பத்துல ரட்சகர் பிள்ளைகளுக்கு இயேசுவின் உண்டாகட்டும். நாமத்தினாலே எப்படியாவது பிள்ளைகள் சிறு தேசம் வயதிலே தேசமா. இயேசுவின் அன்பை அறிகிற சூழ்நிலைகளை கொடுங்கப்பா. சிறு Yes, in பிள்ளைகளோடு அந்த Jesus' சாமுவேலோடு name. இடைப்பட்ட தேவன், Jesus. சிறு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க, சிறு பிள்ளைகளோடு Jesus' இடைப்படுங்கப்பா. name. சின்ன Amen. வயதிலே பிள்ளைகளை உமக்காய் திருப்பி கொள்ளுங்கப்பா. Jesus. இந்த வருங்கால சந்ததியை குறித்து நாங்கள் கலங்கி இன்னைக்கு Jesus. நிக்கிறோம்ப்பா. வருங்கால சந்ததிகளை கர்த்தாவே நாங்கள் பார்த்து பயந்து இன்னைக்கு உங்க Jesus. சமூகத்துல வந்து கேட்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகளை தயவாய் உமக்கு நேராய் திருப்புங்க, உங்க அன்புனால நிரப்புங்க, உங்க கிருபையினால மூடுங்க. சிறு பிள்ளைகள் மேல உங்க இரக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகளை அப்பா இந்த நாட்கள்ல உம்முடைய கரத்துல கர்த்தாவே நாங்கள் காணிக்கையாய் ஒப்புக்கொண்டுகிறோம். எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளை காணிக்கையாய் படைக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை நீர் காட்கொண்டு அப்பா இந்த தேசத்துல உம்முடைய சந்ததியாய் அப்பா ஒவ்வொரு ஆத்துமாவையும் நேசிக்கிற தேவன் இன்னைக்கு பிள்ளைகளை உம்முடைய அன்புக்கு நேராய் உம்முடைய கிருபையை ஊற்றி நீங்க வளர்க்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அன்று ஒரு மோசேயை எப்படி அந்த தகப்பனே பார்வோனுடைய குமாரத்தி மோஷாக்கை கொடுத்து கர்த்தாவே ராஜரீக மோஷாக்கை கொடுத்து வளர்த்து தேசங்கள்ல தலைவராய் மாற்றினது போல அப்பா ஜனங்களை கர்த்தாவே Jesus. அடிமையிலிருந்து விடுவித்தது போல Jesus. எங்கள் பரம தகப்பன் உம்முடைய மோஷாக்கு உம்முடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், உம்முடைய அன்பு அப்பா, உம்முடைய ஆவியின் கனிகள் நற்குல கனிகளாய் திராட்சை செடிகளாய் எங்கள் பிள்ளைகள் பலர்ந்து கர்த்தாவே இந்த தேசத்துல வளரட்டும்பா. யோசேப்பை போல கனி தரும் செடியாய் எங்கள் பிள்ளைகளை வளருங்க நாங்க உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். Jesus' ஒரு நாள் பிள்ளைகளை பிசாசு தொடாதபடி இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நாங்கள் வேலி அடைக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்புக்குள்ள நாங்கள் வேலி அடைத்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் இருந்து பிள்ளைகளுக்குள்ள தேசங்களில் ஒரு வித்தியாசமோ ஒரு மீட்போ கர்த்தாவே ஒரு ரட்சிப்போ ஒரு மனம் திரும்புதலோ சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறதற்காய் வருகிற நாட்கள்ல பிள்ளைகள் மத்தியில் அப்பா பாலகர் வாயினால துதியை உண்டு பண்ணுகிற தேவ ஆவியானவர் பிள்ளைகளை குறித்து ஆச்சரியப்படும் விதமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்கிறீங்க. நாங்க விசுவாசித்து நன்றி செலுத்துறோம்ப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்லலாமா? எல்லா தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஐயா. வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான மொழி, வித்தியாசமான மார்க்கங்கள், வித்தியாசமான மத பின்னணியில வளருகிற எல்லா பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. சிறு பிராயத்தில் இருந்தே ஆண்டவரே பலவிதமான பக்தி மார்க்கத்தில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வத்தின் வித்தியாசமான வழிபாடுகளுக்குள் நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய கரம் அந்த பிள்ளைகளை தொட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ரட்சகரேசுவின் நாமத்தில் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? முழு உலகத்தில் இருக்கிற விதவிதமான கலாச்சாரத்திலும் விதவிதமான பின்னணியில் வளர்கிற குழந்தைகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ பிள்ளைகள் சிறு வயதிலே பாதிக்கப்படுகிறார்கள், வியாதியினால் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அங்கவீனமுள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சரீர உறுப்புகள் குறைவுள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆட்டிசம் சில்ட்ரனுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு போராடுகிற பெற்றோர்கள், அவருடைய மன உளைச்சல்கள், அவருடைய பாரங்கள், இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு உணர்வினால் தாக்கப்பட்டு மன உளைச்சல் இருக்கிற பெற்றோர்களுக்காய் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. உங்களால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில ஆண்டவரே பல வருஷங்களாய் வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற சிறு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிற ஐயா. இந்த பிள்ளைகளை நிமித்த மனம் சலித்து போன பெற்றோரையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வித்தியாசமான பின்னணியிலே வளர்கிற குழந்தைகள், இளவயதிலேயே தீவிரவாதத்துக்கு பழக்க வைக்கப்படுகிற குழந்தைகள், மதுவுக்கும் போதைக்கும் அடிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகள், பிசிக்கல் அபியூஸ், எமோஷனல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ்ல ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், குடிக்கிற தகப்பனால் அடித்து உதைக்கப்படுகிற பிள்ளைகள், தகப்பனை இழந்த குழந்தைகள், தாயை இழந்த குழந்தைகள், வறுமையில் வாடுகிறவர்கள், வீதியில பிச்சை எடுத்து அலைகிற பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய தெய்வீக தொடுதல் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடுவீராக. ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இள வயதிலே பாலியல் பாவங்களுக்கு உட்படுத்தப்படுகிற பிள்ளைகள், அதை வியாபாரமாய் செய்ய தள்ளப்படுகிற பெண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். படிக்க விரும்பியும் படிக்க முடியாத பிள்ளைகள், ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை இல்லாததினால் வேலைக்கு தள்ளப்படுகிற பிள்ளைகள், குழந்தை தொழில்கள் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவர் நினைப்பீராக. கர்த்தர் நினைக்க
கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிறு வயதிலே சிறை சென்ற பிள்ளைகள், ஏதோ காரணத்து நிமித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த ஜெயில இருக்கிற பிள்ளைகளை கூட நீங்க நினைங்க ஆண்டவரே. இப்படி கர்த்தருடைய கரம் இந்த நாளில முழு உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை தொடுகிறதற்காய் நன்றி, வாழ்க்கையை மாற்றுகிறதற்காய் நன்றி, ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வருகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க எங்க அடுத்த தலைமுறை ஆண்டவருக்குள் எழும்புகிறது எங்கள் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே, காண வேண்டும் ஆண்டவரே. நல்ல குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பில்லாத குடும்பத்தில் வளர்கிற குழந்தைகளுக்காக கூட ஜெபம் பண்றோம். எப்படியாவது அவர்கள் ரட்சிக்கப்படணும். பக்தி உள்ள குடும்பம் ஆண்டவரே, தேவனை நேசிக்கிற குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ரத்தத்தினால் மூடி மறைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றமும் மறுரூபம் வரப்போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி. தீமோத்தேயு போல இள வயதிலேயே வசனங்கள் அவர்கள் இருதயத்திற்குள் பதிவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கப்பா, உருவாக்கி கொடுங்க, ஆசீர்வதிங்க. நல்ல கிறிஸ்தவ பள்ளிகளுக்காய் ஜெபிக்கிறோம். தங்களிடத்துல படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் சிறு வயதிலேயே பத்திரமாய் ஜெபத்திலும் வேத வசனத்திலும் வளர்க்கக்கூடிய கிருபையை எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் தரும்படியா ஜெபம் பண்றோம். ஆசீர்வதிங்க இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களில் ஒன்று கூட தரையில் விழுவதே இல்லை. கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறார். ஆண்டவர் பொறுமையாய் கிரியை செய்வார். நாம் ஆண்டவர் உடனடியாய் கிரியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். But God is a good God. He always answers our prayers. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 119 சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் கொள்கிறதினால் தானே. 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இங்கு ஒரு அழகான சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அப்படி என்றால் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை எப்பொழுது சுத்தமாகும் என்றால், அவன் வசனத்தோடு கூட தொடர்புக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவன் வாழ்க்கை சுத்தமாக ஆரம்பிக்கிறது. வசனம் 11 சொல்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்தின் மூலம் வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். இந்த பைபிள் கால்ஸ் மூலமாய் நடக்கிற யூத் பைபிள் கோர்ஸ்ல உற்சாகமாய் வாலிபர்கள் சேர்ந்து வசனத்தை கற்றுக்கொள்கிறார்கள். நான் நேற்று தினத்தில் கேட்டேன், இந்த பிள்ளைகள் ஒய்பிசியில படிக்கிறார்களே, அவர்கள் எப்படி ஆசையாய் படிக்கிறார்கள் என்றால், எனக்கு வந்த பதில், எல்லா வாலிபர்களும் ஆசையோடு படிக்கிறார்கள். ஒரு 100 வாலிபருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவன் தான் முழு உலகத்திலும் கிரியை செய்ய போதுமானவர். நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே எங்கள் வாலிபர்கள் வசனத்தோடு இணைவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணுறாங்கல்ல மொபைலில், இன்டர்நெட்டில், எங்கோ ஒரு இடத்தில் அவங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான கர்த்தருடைய வார்த்தை மனதிலே பதிந்து கர்த்தர் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம், ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்க போகிறோம். வசனத்தினால் வாலிபர்கள் தொடப்பட வேண்டும், வசனத்தினால் வாலிபர்கள் மாற்றப்பட வேண்டும், வசனத்துக்காக வாலிபர்கள் வாழ வேண்டும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையிலும் வசனத்தின் எழுப்புதல் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சங்கீதக்காரன் சொல்வது போல வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனாலே என்ற வார்த்தையின்படி தேவ வார்த்தையை ஆண்டவரே காத்துக் கொள்கிற இருதயத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வசனத்தின் மேல தாகத்தை கர்த்தர் கொடுப்பீராக, வேத வசனத்தின் மேல வாஞ்சியை கர்த்தர் கொடுப்பீராக, வசனத்துல நடக்கிற அனுபவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா வாலிபர்களும் இள வயதிலேயே அன்றைய வேதத்தை குறித்து அந்த வாஞ்சைக்குள் வாழ பரிசுத்த ஆவியானவனின் கிருபை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, தீமோத்தேயு சிறு வயது முதல் கற்றுக்கொண்டது போல எல்லா வாலிபர்களும் சிறு வயதிலேயே வேத வசனத்தை
வசனத்தை கற்றுக்கொள்கிற இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேசம் எங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவ வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினவுடன் உடைய வேத வசனத்தை படிக்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருடைய விருப்பங்களையும் எண்ணங்களையும் கர்த்தர் அந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தின் பாவத்தை ஜெயிப்பதற்கு அன்றைய அந்த பரிசுத்த சிந்தையோடு வாழ்வதற்கு உம்முடைய வசனத்துல தாகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்ராவை போல கர்த்தருடைய வேதத்தை ஆராய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க. கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. எஸ்ராவின் இருதயத்தை பக்குவப்படுத்தினது போல ஒவ்வொருடைய இருதயங்களும் இந்த நாட்கள்ல பக்குவமாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வசனத்துல நடக்கிறவர்களாய் சத்தியத்துல நடக்கிறவர்களாய் கர்த்தர் நீங்க இந்த நாட்களில் நீங்க மாற்ற போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசி நாட்களிலே வேத வசனத்தின் மேல தாகத்தை கொடுத்து அந்த வசனத்தின் மூலமாய் ஒரு எழுப்புதலை கொடுத்து கர்த்தர் தேசமெங்கிலும் கர்த்தர் நீங்க கிரியை செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே வாலிபர்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போறதுக்காய் வாயை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாலிபர்களுக்கு வசனத்தின் மூலம் மாற்றங்கள் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிற வாலிபர்கள், ஆவிக்குரிய குடும்பத்தில் வளருகிற வாலிபர்கள், ஆலயத்திலோ ஜெபக்குழுவிலோ வேற எந்த கூடுகையிலோ உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இருதயங்கள் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. இருதயங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. வேதத்தை வாசிப்பது அவருடைய அன்றாட பழக்கமாய் மாறட்டும் ஆண்டவரே. வேதத்தை நேசிப்பது அவருடைய இருதயத்தின் வாஞ்சையாய் மாறட்டும் ஆண்டவரே. வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவது அவர்கள் பாரமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வசன எழுப்புதலை வாலிபர்களுக்கு மத்தியில் நீங்க கொண்டு வர போகிறதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பங்கள் இருக்கிற வாலிபர்களுக்காய் ஜெபிக்க போறோம். அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. என் குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் உம்முடைய வசனத்தினால் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. திருமணமானவர்களோ இளம் வயதுள்ளவர்களோ ஆண்டவரே teenagers-ஓ யாரா இருந்தாலும் ஆண்டவரே, we pray that you would touch them and change their lives, oh Father. வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வசனத்தால வாழ்க்கை மாறட்டும் சொல்லுங்க. வசனத்தினால வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. உங்க வார்த்தையினால வாழ்க்கை மாறட்டும். உங்க வார்த்தையினால இருதயம் மாறட்டும். உங்க வசனத்தினால சிந்தை மாறட்டும். உங்க வசனத்தினால ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோப்பா. எங்க ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. நேரலையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தொலைக்காட்சியிலும் ஃபேஸ்புக்கிலும் ஆண்டவரே யூடியூபிலும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். Let your word transform their lives, oh Father. In Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. கர்த்தர் பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் தரப்போகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Thank you Father. கர்த்தரங்களை நடத்த போறதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Thank you Jesus. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறது நேரத்தில் சில குடும்பங்கள் சங்கடமான சூழ்நிலைகளில் சிக்கி இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 7:7 பேதையர்கள் ஆகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன்.
அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரித்திருக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் 14வது வசனம். சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். இந்த வசனம் சொல்லுகிறது குழப்பமான சூழ்நிலையில் உள்ள 2 நபருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறது. இந்த ஸ்திரீ திருமணமானவள், அந்த வாலிபன் திருமணம் ஆகாதவன். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே இதை போன்ற தவறான சிக்கல்களுக்குள் சிக்கி கிடக்கிற வாலிபர்கள் இருக்கிறார்கள். 10 வயது தன்னை விட அதிக வயதுள்ள பெண்ணோடு கூட தவறு செய்கிற இளம் வாலிபர்கள் இருக்கிறார்கள். அதே போல இளம் வாலிப பெண்கள் தங்களை விட 15 வயது மூத்த ஆடவரோடு தவறு செய்கிறார்கள். எதற்காக? பணத்திற்காகவும் அற்ப சந்தோஷத்திற்காகவும். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் இதை சொல்லி சொல்லி அழுகிறார்கள். என் மகன் இத்தனை வயது வித்தியாசத்தில் திருமணமான ஒரு பெண்ணோடு கூட தவறாக வாழுகிறார், என் மகள் இப்படி வாழுகிறாள் என்று. எனக்கு அன்பானவர்களே, ஆதியிலே தேவன் ஒரு குடும்பத்தை படைத்தார், ஆணும் பெண்ணுமாய் படைத்தார், பரிசுத்த குடும்பமாய் அவர்களை படைத்தார். ஆனால் குடும்பங்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் அநேக வாலிப பெண்கள் இதில் மிக துணிகரமாய் நடக்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். ஒரு கல்லூரி முதல்வர் ஒருவர் சொன்னார், எங்கள் கல்லூரியில் இருக்கிற ஹாஸ்டலிலே தங்கி இருக்கிற பிள்ளைகள் பாதி பேருடைய வாழ்க்கை கல்லூரி நாட்களிலே கெட்டு போய்விட்டது என்று. அவர்கள் சில காரியங்களை விளக்கி சொன்னார்கள். அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது, அவ்வளவு உள்ளத்தை உடைக்கக்கூடிய காரியங்கள். கல்லூரியிலேயே கற்பை இழக்கிற வாலிப பெண் பிள்ளைகள் ஏராளம். நம்முடைய பிள்ளைகளில் ஒரு குழந்தையும் அப்படி வாழக்கூடாது. We have to protect our children through our prayers. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இதை போல தவறான உறவுகள் உள்ள குடும்பங்கள், குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள், குடும்பத்தில் உள்ள புருஷர்கள், மனைவிகள், இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலை தாங்க. ஒருவேளை உங்கள் வீடுகளிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். உங்கள் கணவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய மனைவி இப்படிப்பட்ட தவறை செய்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எங்க தான் போவது? யாரிடத்தில் தான் கேட்பது? ஒரே ஒரு தேவன், அவருக்கு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். We have to pray, we are going to pray. வருகிற நாட்கள் இப்படிப்பட்ட சிக்கல்கள், இப்படிப்பட்ட சோல் டைஸ் எல்லாம் ஆண்டவர் பிரேக் பண்ணி தவறான இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் உடைச்சு ஒரு பியூர் ஃபேமிலியை கர்த்தர் உருவாக்கணும். உங்க குடும்பம் அப்படி இருக்கணும், பரிசுத்தமுள்ள ஒரு குடும்பமாய். ஜெபிக்கலாம், இணைந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்ல பிதாவே, நல்ல வேளை ஜெப நேரத்துக்காக மை நன்றியோடு துதிக்கிறோம் பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, எங்கள் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற வாலிப ஆண்டவர பிள்ளைகளையும் சமூகத்திலே நேராக கொண்டு வந்து நிறுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் பா. தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவர் ஆம் தகப்பனே அப்பா, பலவிதமான வித்தியாசமான சூழ்நிலைகளிலே கர்த்தாவே வாலிபர்கள் இன்றைக்கு ஆண்டவரை சிக்கி அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாமல் கர்த்தாவே ஆண்டவர் அந்தரங்க உறவுகளிலே ஆண்டவர் அப்பா ஈடுபட்டு ஆண்டவரை அப்பா நேரத்தையும் வாழ்க்கையும் ஆண்டவரை இன்றைக்கு கழித்து கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே. வேதம் சொல்லுகிறது, திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தகரத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. இப்படிப்பட்டதான ஆண்டவர் அப்பா களியாட்டத்திலும் வேசித்தனத்திலும் விபச்சார பாவ பழக்கத்திலும் அந்தகார உறவுகளிலும் ராஜா ஆண்டவரை சிக்கி கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்களுக்காக ஜெபிக்கிறோம், பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த தவறான உறவுகளில் இருந்து கர்த்தாவே இன்றைக்கு உடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனைவிக்கு தெரியாமல் கணவன் இன்றைக்கு ஆண்டவரை அப்பா தகாத உறவிலே ஈடுபட்டு ராஜா ஆண்டவரை கணவனுக்கு தெரியாமல் ஆண்டவரை மனைவி இன்றைக்கு தவறான உறவுகளில் சிக்கி கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே. இதனால் இந்த குடும்பங்கள் எவ்வளவாய் சீரழிக்கப்படுகிறது தகப்பனே. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து கர்த்தாவே ஆம் ராஜா குடும்பம் ஆண்டவரை சீரழிக்கப்படுகிறதே அப்பா. ஆண்டவரை இன்றைக்கு தேசத்தில் இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பாவ பழக்கத்திலிருந்து ராஜா, இந்த கள்ள உறவுகளில் இருந்து தகப்பனே, இந்த தகாத உறவுகளில் இருந்து கர்த்தாவை சிக்கி கொண்டிருக்கிற குடும்ப
குடும்பங்களை அப்பா இன்றைக்கு ராஜா உங்க ரத்தம் இன்றைக்கு விடுதலை ஆமென். செய்யட்டும் விடுதலை ராஜா. செய்வதாக. கல்வாரி ரத்தம் இன்றைக்கு ராஜா அந்த குடும்பங்கள் மேல, இந்த தகாத உறவுகளில் ஈடுபட்டிருக்கிற சகோதர சகோதரிகள் மேல ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பாவ பழக்கத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வரட்டும்பா ஆண்டவரை. அந்த ஸ்தோத்திர கர்த்தாவே, இதுல இருக்கிற கர்த்தாவே ஆம் தகப்பனே, காரியங்களிலே ஆண்டவரை சிக்கி கொண்டிருக்கிற கர்த்தாவே வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. வயது வித்தியாசத்திலே கர்த்தாவே அப்பா ஆம் ராஜா, இன்றைக்கு தவறான உறவுகளிலே சிக்கி கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா, இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தொடுங்கய்யா. கர்த்தாவே இன்றைக்கு சந்திங்கப்பா. இப்படிப்பட்டதான ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும்னு ஜெபிக்கிறோம் ராஜா. உள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும்னு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நிலைப்பாய் இருப்பது எப்படி என்று யோபு ஆண்டவரே தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைத்தாரே ராஜா. இன்றைக்கு கண்களோடு கர்த்தாவே இந்த பிள்ளைகள் உடன்படிக்கை செய்யட்டும் ராஜா. ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தாவே காத்துக்கொள்ளும்படிக்கு கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. தோத்திரப்பா ஆண்டவரே, பாவத்திலிருந்து அக்கிரம சிந்தைகளில் இருந்து கர்த்தாவே அப்பா அந்த பிள்ளைகள் வெளியே வரட்டும்பா ஆண்டவரே. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும் என்று தாவீது சொன்னது போல அப்பா இந்த மண்ணோடு கூட ஆண்டவரே ஒட்டி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ராஜா அப்பா இப்பொழுதே கர்த்தாவே அப்பா அதிலிருந்து ஆண்டவரை விடுதலை செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விபச்சார விடுதிகளிலே ராஜா ஆம் ஆண்டவரை தங்கி ஆண்டவரை விபச்சார தொழிலை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ராஜா. அப்படிப்பட்ட பெண்களை விடுதலை செய்யுங்கப்பா, திருநங்கைகளை விடுதலை செய்யுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரே அப்பா சரீரத்தை விற்று ஆண்டவரே அப்பா அதனாலே பிழைப்புக்கான ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிற அப்பா பெண்களை தொடுங்கப்பா. அப்பா இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து இந்த பெண்கள் வெளியே வரட்டும்பா. இன்றைக்கு தகப்பனே வெளியே வரட்டும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று சொன்னீரே அப்பா. இப்படிப்பட்டதான ஆண்டவரே ஜனங்கள் மேல கர்த்தாவே உம்முடைய ரத்தம் ஊற்றுங்கப்பா. உம்முடைய ரத்தம் ஊற்றப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. இவர்களுக்காக உம்முடைய ரத்தத்தை விளையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கொடுத்தீரே ராஜா. அதை நினைத்தருளும் தகப்பனே. அதை நினைத்து ராஜா ஆண்டவரே இந்த பாவ பழக்கத்தில் இருந்து ராஜா இவர்களை ஆண்டவரை வெளியே கொண்டு வாங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான்னு சொன்னீங்களே அப்பா. இந்த பாவங்களை இந்த ஜனங்கள் விட்டு விட்டு ராஜா பாவ அறிக்கை செய்து ராஜா மனம் திரும்பலை பெற்றுக்கொண்டு ராஜா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேரா இவர்கள் கடந்து வரட்டும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. கடந்து வரட்டும்பா. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேசத்தில் இப்படிப்பட்ட குடும்பங்களை தொடுங்க ஆண்டவரே. எங்கள் பட்டணங்களிலே கிராமங்களில் இருக்கிற ஆண்டவரே இப்படிப்பட்ட குடும்பங்களை தொடுங்க அப்பா. இப்படிப்பட்ட வாலிபர்களை தொடுங்க தகப்பனே. பெண் பிள்ளைகளை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ராஜா. சிறு வயதிலிருந்தே தவறான உறவுகளை ஆண்டவரே அப்பா கற்றுக்கொண்டு அதிலே ஆண்டவரே அப்பா என்னது என்று தெரியாமல் அதிலே ஈடுபடுகிற பிள்ளைகளை கண்கள் திறந்து விடுங்கப்பா. மனக்கண்களை திறந்து விடுங்க ராஜா. ஆண்டவரே இப்பொழுதே தகப்பனே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளை நேரத்திலே தகப்பனே வாழ்க்கையிலே மாற்றம் வரட்டும்பா. மாற்றம் வரட்டும் அப்பா. இப்பொழுதே கர்த்தாவே இந்த பாவத்தை ஆண்டவரை செய்ய தூண்டுகிற பொல்லாத பிசாசின் அந்தகார கிரியைகள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. மாம்ச இச்சைக்கு காரணமா இருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக, அந்த அவயங்கள் சுட்டரிக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த எண்ணங்கள் சுட்டரிக்கப்படுவதாக அப்பா. இந்த தவறான எண்ணங்கள் சுட்டரிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒருவேளை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாது. மேல்மட்ட மக்களா இருக்கலாம், நடுத்தர குடும்பமா இருக்கலாம், கீழ்த்தர குடும்பமாயும் இருக்கலாம், அல்லது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகிற குடும்பமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே சிக்கி கொண்டிருக்கலாம். We are going to pray now. உங்களுக்காக இப்ப நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். வாயை திறந்து சொல்லுங்க. சகோதரி, உன் புருஷன் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி இருப்பார் என்றால் ஆண்டவர் விடுவிக்க போகிறார். சகோதரனே, உங்கள் மனைவி ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கி இருப்பார்கள் என்றால், உங்கள் பிள்ளைகள் சிக்கி இருப்பார்கள் என்றால், உடன் பிறந்தவர்கள் சிக்கி இருப்பார்கள். யாருக்கு தெரியும், சிலருடைய பெற்றோர்கள் கூட சிக்கி கிடக்கிறார்கள். நாம் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். என் குடும்பத்தில் இது வேண்டாம் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, என் வீட்டில் இது வேண்டாம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட
எல்லா தகாத உறவுகள், சோல் டைஸ், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இவர்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. குடும்பங்கள் அழுகிறதே, குடும்பங்கள் பிரிந்து போகிறதே, குடும்பத்தில் இருக்கிற ஸ்திரீகளும் புருஷர்களும் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்களே, பிள்ளைகள் கதறுகிறார்களே, பெற்றோர்கள் தவிக்கிறார்களே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி இருப்பார்கள் என்றால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட எல்லா மனுஷர்களையும் மனுஷிகளையும் இயேசு ராஜாவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. எல்லா சோல் டைஸ் ஆண்டவரே அவைகள் உடைக்கப்படுவதாக, இமோஷனல் டைஸ் எல்லாம் உடைக்கப்படுவதாக, பிசிக்கல் அட்டாச்மெண்ட்ஸ் உடைக்கப்படுவதாக, சைக்கலாஜிக்கலா அட்டாச்டா இருந்தாங்கன்னா அவைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீர் விடுகிற ஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீரை தொடங்கப்பா. கண்ணீர் விடுகிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை தொடங்க. பெற்றோருடைய குற்றங்களை அறிந்து வெட்கத்தோடு வாடுகிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. அந்த பிள்ளைகளுடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. எதிர்காலத்தில் தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து விடுமோ என்று பயந்து திருமணமே வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறப்பா. மனதில் உள்ள பயங்கள் எல்லாம் எடுக்கப்படுவதாக, அகற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஜெபத்தில் கலந்திருக்கிற எல்லா குடும்பங்கள் மேலும் உங்க பரிசுத்தம் எழுதப்படுவதாக. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அவர்கள் நெற்றியில எழுதுவீராக. அப்படிப்பட்ட ஒரு பட்டம் அவர்கள் நெற்றியில கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்றப்பா. நீங்க எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எங்கள் வருங்கால தலைமுறைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வருகை மட்டும் இருக்கிற அடுத்த தலைமுறைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் சந்ததியிலே ஒருவர் கூட இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்க கூடாது ஆண்டவரே. நாங்க ஜெபம் பண்ணி இப்பொழுதே அதை பிளாக் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள சந்ததியாய், தலைமுறையாய் எங்கள் தலைமுறை வாழணும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த இரக்கத்தை உம்முடைய அடியார்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு எடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை எந்த காரியத்தில் ஆண்டவர் நினைக்க வேண்டும் சொல்லுங்க. எந்த காரியத்திற்காய் நீங்கள் கதறிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏதோ சில தேவைகள், மனபாரங்கள், அதற்காய் ஜெபிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுங்கள். நன்றி விளத்தோடு சமுத்திரம் வந்திருக்கிறோம் அப்பா. Thank you, Jesus. நினைக்கிற தேவன், நீங்கள் நேசிக்கிற தேவன் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடவும் இல்லை சொன்ன தேவன் அப்பா. ஓ, ஒரு தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற தேவன், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஓ, இதுவரை நடத்தின இனியும் நீங்களை நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு சமுத்திரம் நாடி வந்திருக்கிறோம். ஓ, எங்களை நினைவு கூறுவீராக, எங்களுக்கு ஒத்தாசையா இருப்பீராக, எங்களுக்கு உறுதுணையா இருப்பீராக, எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக, இறுதி வரை நடத்துவீராக, குறைவின்றி நடத்துவீராக. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நன்றி உள்ளத்தோடு சமுத்திரம் வருகிறோம் அப்பா. நீங்களை எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நிச்சயமாக நீ நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாங்கள் சமுத்திரம் நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நீ நடத்துவீர் என்று நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தை சொல்லுகிறது. நான் நம்புகிறது இயேசுவாலே வரும் என்ற வார்த்தை சொல்லுகிறதப்பா. நீ நிச்சயமாக எங்களுக்கு செய்ய போகிற அதை குறித்த காரியத்தில் நிச்சயமாக நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயம் நீங்க எங்க செய்ய போறப்பா. கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான வார்த்தை சொல்லுகிறதோ. ஓ, கர்த்தரை நம்புகிறோம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான வார்த்தை சொல்லுகிறதப்பா. கர்த்தரை நம்புகிறோம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையினால் தேவனை நிரப்புவீராக. ஒரு விசேஷ கிருபையினால நிரப்புவீராக. ஒரு விசேஷ பலன், ஒரு விசேஷ அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைப்பீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நீ நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைவின்றி நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் உடைக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் சொன்ன தேவன் விசேஷ கிருபையினால் தேவன் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. புதிய கிருபையினால் நிரப்புவீராக. புதிய பலத்தினால் நிரப்புவீராக. புதிய
அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. Jesus. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்மை சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே அதிகமாக நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை உடைக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைவின்றி நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பெருமாக இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை கடைசியாக வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 31:16 வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் முடிவை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. உங்கள் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம். எங்கேயோ இனிமேல் திருப்பவே முடியாது என்று நினைக்கிற நிலைமைக்கு போயிருக்கலாம். ஆனால் உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவார்கள். ஒரு சிலருடைய பிள்ளைகள் உங்களை விட்டு விலகியே தூரமாய் போய்விட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் உன்னிடத்திற்கு திரும்பி வருவார்கள். God will restore your children's life. நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் அப்பா. விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவரே. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. நீ அழாதபடிக்கு உன் கண்களை அடக்கி, உன் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொன்னீரே. எந்த பெற்றோரெல்லாம் அழுகையோடு புலம்பலோடு இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிறார்களோ, பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறார்கள். துன்மார்க்கத்தனத்து நிமித்தம், முரட்டாட்டத்து நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவரே, தவறான வாழ்க்கை நிமித்தம், அன்பற்ற நிலைமை நிமித்தம் ஆண்டவரே, படிக்கவே போகாதபடிக்கு வாழ்க்கையை ஆண்டவரே வீணடித்து கொண்டிருக்கிற நிலைமையை கண்டு எந்த பெற்றோரெல்லாம் படிக்கவே செல்லாதபடிக்கு, படிக்க முடியாதபடிக்கு நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து எந்த பெற்றோரெல்லாம் வருந்துகிறார்களோ, இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் முடிவை பற்றி எங்களுக்கு நம்பிக்கை உண்டுன்னு சொன்னீங்க. இன்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய நாமங்களை உடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெயரையும் நினைவு கூறுவீராக. ஒவ்வொரு பிள்ளையும் நினைவு கூறுவீராக. ஒவ்வொரு ஆண்மகனையும் பெண்மகளை நினைப்பீராக. சிறு பிள்ளைகளை நினைப்பீராக. இன்றைக்கு நாங்கள் ஏறெடுக்கிற இந்த பெயர்கள், இந்த நாமங்கள் உடைய சன்னிதானத்துல வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எஜமானே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். அறிகிற அறிவு வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிகள் நீங்கி சுகமாய் வாழ போகிறதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்கள் தழைக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்காய் நன்றி. நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொன்னீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொன்னீங்க. நீங்க எங்களை நினைச்சிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உங்க வலதுகரம் நம்முடைய ஜனத்தின் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த நாளின் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. ஜெபத்தை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் நல்லவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நல்ல முடிவுகளை தேவன் தரப்போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு தொடர்ந்து கர்த்தரை சேவியுங்கள். பெரிய காரியங்களை செய்கிறவர் உங்களுக்காகவும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளின் நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்தார். அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.